வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. மாநகராட்சி அதிரடி ஆக்கிரமிப்பு அகற்றம். அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த வியாபாரிகள். பொதுமக்கள் நலனே முக்கியம். தூத்துக்குடி மாநகராட்சி நாளுக்கு நாள் பல்வேறு வகையில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதன் அடிப்படையில் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் கருத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆக்கிரமிப்பு என்பது தொடர் கதையாகவே நடந்து வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு அகற்றினாலும் மறுநாள் அதே இடத்தில் ஆக்கிரமிப்பு தொடர்கிறது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் பாளைய ரோடு, ஜெயராஜ் ரோடு ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதைக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை புதன்கிழமை காலை அகற்றப்பட்டது. ஏற்கனவே பலமுறை ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று மாநகராட்சி நிர்வாகம் வியாபாரிகளுக்கும் கடைகளுக்கும் சென்று கூறி பின்பும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வந்தது. இதனை அடுத்து பாளைய ரோடு, ஜெயராஜ் ரோடு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. அப்போது காய்கறி மார்க்கெட் வணிக வளாகத்தில் கடை வைத்திருக்கும் பலசரக்கு கடைக்காரர் ஒருவர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மிகவும் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசினார். அங்கு இருந்த காவல்துறையினர், மற்ற மாநகராட்சி அதிகாரிகள், பணியாளர்கள் அதனை தட்டி கேட்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அதிகாரி மட்டும் செல்லவில்லை, மொத்த அதிகாரிகளும் சென்றுதான் ஆக்கிரமித்து எடுக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வியாபாரிகளிடம் வசை பாடும்போது மற்ற மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் அந்த பெண் அதிகாரி தொடர்ந்து ஆசனமிட்டு அகற்றவில்லை. குறிக்கோளாக இருந்ததால் இனி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு இருந்தால் லாரியில் அள்ளி போட்டு சென்று விடுவேன் என்று தொடர்ந்து கூறி வந்தார். இதனை அடுத்து பூ மார்க்கெட் பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சென்றனர். அப்போது அங்கு தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வரும் பழக்கடைக்காரர்கள் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். மாநகராட்சி அந்த பெண் அதிகாரி தொடர்ந்து சொல்லியும் நீங்கள் அதே வேலையை தான் செய்கிறீர்கள், உங்களால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று கூறினார். பொதுமக்கள் தொடர்ந்து மாநகராட்சிக்கு புகார் அளிக்கின்றனர் என்றால் அதற்கு அந்த பழக்கடைகள் பணியாற்றுகிறார்கள். நாங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு அந்த பெண் அதிகாரி கால அவகாசம் எல்லாம் வழங்க முடியாது, தினசரி வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, இன்று தான் கடைசி நாள் ஆகணும், செய்தால் கண்டிப்பாக வாகனத்தில் சென்று விடுவோம் என்று அந்த அதிகாரி தொடர்ந்து கூறினார். தொடர்ந்து ஜெயராஜ் ரோடு முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. மாநகராட்சி ஆணைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடும் முயற்சி எடுத்து வரும் அந்த பெண் அதிகாரிகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆக்கிரமிப்பு எடுக்க செல்லும் பொழுது உடன் செல்லும் அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் பணியாளர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். இன்றைய தினம் மாநகராட்சி ஆக்கிரமிப்பு அகற்றும் மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் எடுத்து உள்ளதான் வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் தான் ரோட்ல வச்சிருக்கீங்க. யார் நடந்து வராங்கம்மா? யார் நடந்து வராங்க? இங்க மக்களே வரது இல்லையா? நீங்க முதல்ல உங்க கடைக்குள்ள கடையை வச்சிட மாட்டோம். ரோட்ல கடை இருக்கமா? இப்ப நான் கடை வரது இன்னைக்கு என்ன புரியுது எங்களுக்கு? கடைக்கு 1000 லைசன்ஸ் கொடுக்கணும்ல, அது என்ன பிரயோஜனம்? நீங்க ரோட்ல வரைக்கும் கடை போடுறதுக்கு லைசென்ஸ் கொடுக்கணும். ரோடா ரோட் நடப்பாங்க. யார் நடக்க சொல்லுங்க? நடக்க நீங்க சொல்லுங்க. யாரா நடக்க சொல்லுங்க? நீங்க கொரோனா போட நடக்க யார் நடப்பான்? எவன் நடப்பானே? யார் நடக்கும்ல? இந்த மேல இல்ல சார், நீங்க டெய்லி வந்து பஞ்சாயத்து பண்ண வரோம். டெய்லி நான் வந்து பஞ்சாயத்து தான் பண்ணுவேன். கான்டாக்ட் பண்ண முடியாது. நீங்க வெளிய இருந்தா நான் பஞ்சாயத்து தான் பண்ணுவேன். இல்ல நான் எதுக்கு என்னென்ன எடுக்கிறேன் நீங்க போடுங்க. வைக்காம இருக்கும். நீங்க வெளிய வைக்காம அதெல்லாம் டெய்லி சத்தம் போடுறாங்க. எல்லாம் நடப்பாங்க. நீங்க வைங்க உள்ள இதெல்லாம் அடி போடுறாங்க. நீங்க சார் இதெல்லாம் அதெல்லாம் போடுறாங்க. ஓசி எடுத்துறோம். இன்னைக்கு சுத்தமா எடுத்து போன வைக்கிறாங்க. யார் டெய்லி போறாங்க? டெய்லி வந்து போடுங்க. அள்ளி வாண்டோனா டெய்லி வந்து அடிச்சு போறாங்க. வந்து எங்க உங்களை போய் என்ன
வந்தீங்கன்னா பாதையில போட்டீங்கன்னா நாங்க பாதையில இருக்கு மேடம். இது என்ன பாக்குறீங்க? இதுக்கு என்ன நீங்க என்ன ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி கேக்குறீங்க? என்னடா இருக்கு? டெய்லி வந்து நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. வியாபாரம் பாக்குறது என்ன தெரியும்? நீங்க உங்க கடைக்குள்ள கடையை போங்க. எது கடவுள? இந்த கடை தான் இருக்கு. நீங்க கடவுள சொல்லாம போங்க. கடைக்குள்ள நான் போய் நான் சொல்றேன் கடவுள தான் சொல்றீங்க. சும்மா ஐயா இருக்கு பேசாதீங்க. ஓகே. எப்ப எடுப்பீங்க? தேவையில்லைன்னா குப்பை வண்டியில போடுங்க. எப்ப எடுக்கிறீங்களா இல்ல நம்ம எடுக்க சொல்லிருக்கீங்களா? எடுங்க வாங்க முன்னாடி நின்னுப்பாங்களா? எடுங்க முதல்ல. எல்லாரும் எப்படி வச்சிருக்காங்க? உங்க கடை மட்டும் தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க மனசாட்சியோட நடந்துக்கோங்க. உங்க கடையை பார்த்துக்கிறது மட்டும் வேலை கிடையாது. நேரத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. உள்ள போடுங்க பெருக்க அவளுக்கு உள்ள போடுங்க அவளுக்கும் பெருக்கி போடுங்க இல்ல வைக்க விடாதுங்க இல்ல தூக்கிட்டு போவேன் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெட்டி தூக்கி போட்டோம் எல்லா பொருளையும் நான் எடுத்து தான் போறேன். டெய்லி வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க வேலை கிடையாதுங்க. முதல்ல கடையில ஜாமானே வைக்க முடியாது. இது ஒரு கடை வெளியில ரோடு வரைக்கும் போட்டுட்டு இருக்கீங்க. எடுங்க ஆமா தெரியுது நீங்க வெளியே வந்ததுன்னா நான் வெளியில விட்டுட்டு போக மாட்டேன். சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எடுத்து அள்ளி போட்டு போயிட்டே இருப்பேன்.